எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அப்பாவும் எழுந்து பொள்ளாச்சி சம்பவம் ஆரம்பிப்பாரு. அது இந்த துண்டு சீட்டு முதல்வர் புடிச்சுப்பாரு. தெரியாம தான் கேக்குற, எங்க 4 வருஷம் நடந்த உங்க திருட்டு திமுக நல்லாட்சியில பொள்ளாச்சி குற்றவாளிகளை புடிச்சிருக்க வேண்டியது தானே? 4 வருஷமா வாயே திறக்கல, எந்த செயலும் செய்யல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவத்திலையும் நிச்சயமா ஒரு திருட்டு திமுக கார ஈடுபட்டு இருக்கா. அதனால இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. திமுகவோட புத்தி, ரத்தம், டிஎன்ஏ, கொள்கை எல்லாமே பெண்களுக்கு எதிரானதுதான். இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா வரைக்கும் எல்லாரையும் அவமானப்படுத்துவாங்க. அதே பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு ஓரமா உட்கார்றதுதான் திமுகவோட வழக்கம். கூட இருந்த பொண்டாட்டியையும் பெத்த மகளையும் என் சொந்தம் இல்லைன்னு சொன்ன கருணாநிதியோட கட்சி வேற எப்படி இருக்கும்? வேட்டக்காரன் கிட்ட பிராணிகள் பாதுகாப்பு பத்தி பேசுறதும் திமுக கிட்ட பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதும் ஒண்ணுதான். ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாய் 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 இல்லாட்டி ஒரு நாய் கூட சீண்டாது இந்த திமுகவை. நிதி நிதி என்ன சண்டை போடுவாரு ஸ்டாலின். ஈடிய விட்டு ஒரு மிதி மிதிச்சா சரண்டர் ஆயிடுவாரு. ஆட்சிக்கு வந்த புதுசுல அடுத்த கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு ரைடு விட்டா எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு பொங்கி எழுந்தாரு. ஆனா சொந்த கட்சி சீனியர் நேரு வீட்டுல ரைடு விட்டப்போ கப்பு சிப்பா உட்கார்ந்து சைலண்டா வேடிக்கை பார்க்கிறாரு. ஏன்னா டாஸ்மாக்ல கமிஷன் அதிகம், பொதுப்பணித்துறையில கமிஷன் கம்மி. அது மட்டும் இல்ல, நேருவுக்கு சமையல் கட்டுல செல்வாக்கு கம்மி. ஸ்டாலின் நிலைமையை யோசிச்சா எனக்கு பாவமா இருக்கு. செந்தில் பாலாஜி இல்லாம ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு. நேத்தே சுப்ரீம் கோர்ட் கேட்டுடுச்சு, உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லுச்சு. இந்த திருட்டு திமுக காரங்க என்ன போறாங்கன்னு தெரியல. மேடை கடிச்சா போதும் ஏதாவது பேசுவாங்க. மிரட்டினா அப்படியே மன்னிச்சு சரண்டர் ஆயிடுவாரு ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ எல்லாம் டிஎம்கே திராவிட மன்னிப்பு கழகம். இந்த பைந்தாங்குழி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் எங்களை நசுக்க முடியாது, நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாட்டோம். திமுகவும் ஸ்டாலினும் எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பேசுறாரு. திமுகவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க வரலாறு நமக்கு தெரியாதா? கச்சதீவை தாரை வாக்கும் போது உங்க அப்பா என்ன அவரோட வாயை அடக வச்சிருந்தாரா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? சிபிஐ மாடியில தயாளம்மால விசாரிக்கும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி பேசி 63 சீட்டு கொடுத்தீங்களே, அப்ப என்ன நீங்களும் உங்க அப்பாவும் உங்க வீரத்தை கொண்டு போய் பீரோல பூட்டி வச்சிருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது நீங்களும் உங்க திமுக எம்பிக்களும் என்ன உங்க அப்பா கருணாநிதி மண்டையில பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்களா, கலர் அடிச்சிட்டு இருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? உங்க அண்ணன் அழகிரிக்காக அவரோட எம்பி பதவிக்காக பிரபாகரனோட தாயார் 80 வயசான பெண்மணி மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வந்தப்போ பிளைட் கூட இறங்க விடாம அப்படியே திருப்பி அமிச்சிங்க. அப்ப என்ன அப்பாவும் புள்ளவையும் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலா பொங்கி எழுந்திருக்க வேண்டியது தானே? அவுட் ஆஃப் கண்ட்ரோலாமா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கோயம்புத்தூர் ஆட்சியான்னு மரியாதையா பேசுறேன், இல்லன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருப்பேன். வீரத்தை பத்தி எல்லாம் ஸ்டாலின் பேசுறதா? வீரம்னா என்னன்னு திமுக காரனுக்கு தெரியுமா? பெத்தவளை
அவ்வளோ ஏன் கொரோனா காலத்துல நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவரோட உயிரை பத்தி கவலைப்படாம, செலவு பத்தி கவலைப்படாம, மக்களோட மக்களா இறங்கி உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கான உணவையும் உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அவர் வீரர். எங்க தலைவர்கள் எல்லாம் வீரர்கள். ஏன்னா வீரத்தாய் புரட்சி தலைவி வழிவந்தவங்க அவங்க. இவங்க எல்லாரும் நம்ம அம்மாவை பார்த்து பேசலாமா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அதுக்கு ஒரே பேரு, ஒரே அடையாளம், ஒரே அட்ரஸ், புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். சொந்த மகனையும் மந்திரிகளையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாம தூக்கம் கெட்டு போச்சுன்னு புலம்புற ஸ்டாலின் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி பேசலாமா? புலி வேஷக்கிட்டு வெளியில சுத்துற பூனை ஸ்டாலின் எங்க அம்மா சிங்கம் பத்தி பேசலாமா? அடக்க நினைச்சா எங்க அம்மா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆள நினைச்சா எங்க அம்மா அவுட் ஆஃப் சிலபஸ். எங்க அம்மா மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை யோசிக்க கூட முடியாது ஸ்டாலினால. இந்த திமுக ஆட்சியில முதல்வர் ஸ்டாலின் என்னமோ துண்ட சீட்டை பார்த்துக்கிட்டே தப்பு தப்பா பேசுவாரு. அந்த முதல்வரை தவிர மீதி அமைச்சர்கள் எல்லாம் எப்பவுமே தப்பு தப்பா அசிங்கமா பேசுவாங்க. ஏன்னா திமுக மக்களை மதிக்காது, பெண்களை மதிக்காது, பெண்மையை மதிக்காது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? திமுக எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள்லயே தகுதியான குடும்ப தலைவிகள், தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள்னு பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்க புருஷன் உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவின்னு சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது. ஸ்டாலினும் ஸ்டாலினோட அரசாங்கமும் நீங்க நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு சர்டிபிகேட் தரணும். இந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்களை நடத்துறாங்க திமுக. நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா, பெண்களுக்கு அநியாயம் நடந்தா அது செய்தியா வரக்கூடாதுன்னு உடனே செய்தியை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு போலி போராட்டத்தை நடத்துவாங்க திமுக. சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு. அவங்களோட கையால் ஆகாத தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க. நாங்க ஹிந்திய ஒழிப்புவோம்னு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா? அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா? தெரியாம தான் கேக்குறேன். சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின். ஆனா செய்ய மாட்டாரு. ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விக்கிறாங்க, போதைய வளர்க்கறாங்க. ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் தராங்க. இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. பெண்கள் மேல அக்கறை கிடையாது. பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு பழமொழி இருக்கு. முதலமைச்சரே பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் வேற எப்படி இருப்பாங்க? 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலாம்னு துரைமுருகன் கிண்டல் பண்றாரு. வீட இடிச்ச சேகர் பாபு கிட்ட நியாயம் கேட்ட பெண்களை பார்த்து பிரஸ் இருக்கான்னு பாக்குற, இல்லன்னா நான் வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு சேகர் பாபு. அதே சேகர் பாபு வெயில்ல கியூல நிக்கிற பக்தர்கள் பார்த்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, ஏன் திருப்பதியில கியூல நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களான்னு திமிர் பேச்சு பேசிட்டு போறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல திமுகல ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு, பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு. மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுவாரு. பொன்முடி மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் சொல்லிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தர
பேசினாரு, ஏதோ 1-2 வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது? ஏன் இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா, பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா? ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா? இதுதான் கனிமொழி ஸ்டாலின் பெண்களுக்கு செய்யற நியாயமா? திமுகவே தேவையில்லைன்னு தூக்கி போடுற குப்பைங்களை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரா சுமக்கணும்? அமைச்சரா தூக்கி போடுங்க அந்த பொன்முடி மேல கேஸ் போடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? நியாயத்தை பேசுற சமூக ஆர்வலர்கள் மேலையும் திமுக கட்சிய காரி துப்புற சவுக்கு சங்கர் உட்பட பல ஊடக நண்பர்கள் மேலையும் பாஞ்சு நடவடிக்கை எடுக்கிற இந்த காவல்துறை பெண்களை கொச்சப்படுத்தின, ஒரு மதத்தை கொச்சப்படுத்தின பொன்முடி மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? கோர்ட்டே பொன்முடி மேல கேஸ் எடுக்க சொல்லி இருக்காங்க. இன்னும் கூட கேஸ் எடுக்காம எதுக்காக காவல்துறை வேடிக்கை பார்க்குது? அவங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம் என்ன? இதுதான் திருட்டு திமுகவோட ஆட்சி லட்சணம். உண்மையில இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல கடவுளுக்கும் மதிப்பில்ல, கடவுளுக்கு ஒப்பான பெண்களுக்கும் மதிப்பில்லை. திமுக இப்ப எல்லாம் அதிமுகவை பார்த்து, அதிமுகவை பார்த்து நம்மள பார்த்து பயப்படுறாங்க. அவங்க தூக்கமே கெட்டு போகுது. சட்டசபை கூடுதுன்னா போதும், ஸ்டாலினுக்கு பிபி எல்லாம் ஏறிது. அந்த எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அப்பாவும் மட்டும் இல்லன்னா மக்கள் துணையோட என்னைக்கும் திமுகவை அதிமுக சட்டசபையிலிருந்து தூக்கி வெளியில வீசிருக்கும். சட்டையை கிழிச்சுக்கிட்டே ஸ்டாலின் வெளியில வந்திருப்பாரு. இன்னும் 10 மாசம் இருக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சி முடியறதுக்கு. இன்னைக்கு அதிமுக கூட்டணியை பார்த்து பயந்து நடுங்குறாங்க திமுக. ஏன்னா திமுக கிட்ட கூட்டணியும் சரியில்லை, கூட்டமும் சரியில்லை. பெண்களை கொச்சையா பேசுற பொன்முடி, வாய்க்கு வந்தபடி பேசுற துரைமுருகன், இந்துக்களை மட்டமா பேசுற ராஜா, கோட்டை காரி துப்புற செந்தில் பாலாஜி, வாயை திறந்தா பொய்யா பேசுற உதயநிதி, என்ன நடந்தாலும் வாயே திறக்காத கனிமொழி, எங்க எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாத ஸ்டாலின். இந்த கூட்டம் நம்ம கூட்டணியை பார்த்து பயந்துதானே ஆகணும். இதுல ஸ்டாலின் வீராப்ப பேச்சு பேசுறாரு. எந்த ஷா வந்தாலும் திமுகவை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வரலாறு தெரியாம பேசுறாரு ஸ்டாலின். உங்க அப்பா கருணாநிதியோட ஆட்சி கலைச்சதே ஒரு ஷாதா, கே ஷா. அன்னைக்கு கவர்னரா இருந்தாரு. அந்த கே ஷா கலைச்சதுக்கு அப்புறம் உங்க திருட்டு திமுக எங்க புரட்சி தலைவர்